என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கியே? என்ன திடீர்னு வந்திருக்கீல? உங்க மருமக வீட்டுல இருக்காளா இல்லையா? அவளை தீய வச்சு கொளுத்துங்க. எப்ப பார்த்தாலும் என்னத்தையாவது சொல்லுவா. எனக்கு மருமவளா வச்சிருக்காளே, அவளை என்னன்னு சொல்றது? என்னாச்சு மேனி, ஏன் இப்படி சொல்றியே? பின்ன நேத்து தான் எங்கேயோ இன்டர்வியூக்கு போறேன், எனக்கு 25,000 ரூபா கொருவா கொடுக்கறான் சம்பளம், அந்த கவிதாக்கு ஆபீஸ்ல வேலை அப்படின்னுட்டு கிளம்பி போனாளுவளே. எங்க போனாளுவோ? யாரும் கதவை தட்டுறாவளோ? யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேக்கு. சின்ன பையவளையா இருப்பான், பள்ளிக்கூட விட்டுருக்கோம், அதான் வந்துகிட்டு இருப்பான். வேற யார் வர போறாங்க? ஆமா, இவ என்ன இளவ படிச்சிருக்கான்னு இவளுக்கு 25,000 கொருவா கொடுக்க போறான். கொருவா அத சொல்லுங்க. அத சொன்னாதான் கோபம் ஆயிருது. உங்க மருமவக்காரி வந்தா அவளுக்கு பின்னாடியே துணிமணிய மாத்திக்கிட்டு இவ போனா. எங்கேயோ கடை காட்சிக்கெல்லாம் போறோம்னு சொன்னா என் மருமவக்காரி. நீங்க என்னன்னா வேலை தேடி போறான்னு. அவ என்ன இளவ படிச்சிருக்கான்னு வேலைக்கு போவா, எங்கேயாவது உறங்கி எந்திரிச்சு வருவா. நீங்க வேற அப்படித்தான் மைனி இருக்கும். என்ன போட்டு பாடா படுத்தி எடுக்கிறா. அதை செய்யி இதை செய்யி, சோத்த பொங்கு கறிய வையனு, காலை ஒடிச்சு அடுப்புல தான் வைக்கணும். இவ மட்டும் என்ன உத்த சங்கதிய வீட்டுல சொல்லுவான்னு நினைக்கலா? இம்மி கூட சொல்ல மாட்டா. மாமியான்னு பேருக்கு தான் நான். எனக்கு ஒரு மறுவாத கிடையாது. வயசான காலத்துல இந்த வீடே கெதின்னு கிடக்க வேண்டியதா இருக்கு. காலைல கொஞ்சம் தெம்பு இருந்தாலாது எங்கேயாவது நடந்து போகலாம். என்ன செய்ய சொல்லுதியே? ஆமா மேனி, அது என்னமோ உண்மை. பாவி சண்டாளியட்ட கிடந்து பாடா பட வேண்டியதா இருக்கு. பொட்டமாவளை பெத்தவலாம் நல்லா தான் இருக்காளுவா. ஆம்பளை பிள்ளையில பெத்துட்டுதான் நாம மிதியோ அதையோ பட்டுக்கிட்டு கிடக்குறோம். அதுலயும் ஏன் மருமவக்காரி இருக்காளே, அவளை வச்சுக்கிட்டு படாத பாடுதான் பட வேண்டியதா இருக்கு. இங்க மட்டும் என்ன வாழுது? ஊருக்கு தான் மாமியாளை வச்சு தாங்கு தாங்கு தாங்குதான்னு பேரு. ஆனா யாரு மதிக்கிறா நம்மள? சம்பள பணத்தை கண்டாந்து நம்ம கையில என்னைக்காவது கொடுப்பாளா? நம்மகிட்ட மறுவாத வாங்குவாளா? ஒண்ணு கிடையாது. என்ன ஆயிட்டு வேற வழி இல்லாம இங்க கிடக்கேன். ஓ, அப்போ நீங்க வேற வழி இல்லாம தான் இங்க கிடக்கிய, அப்படித்தானே? இல்ல, குரங்கு தொத்துனால எங்க தொத்திக்கிட்டு நிக்க? அவ 2 வார்த்தை ஏதோ பேசுனா, அவ பேசுனதுக்கு நான் பதில் பேசுனேன். பொறுக்காதே. உங்க ஆத்தா காரியே ஒன்னு சொல்லிடக்கூடாது. அப்போ அது வேற பேசிருக்க, அப்படித்தானே? எங்க அம்மா நல்லா உனக்கு வார நேரம்லாம் ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கிட்டு வருதுல்ல, நல்லா தின்னுட்டு இப்படிதான் பேசுவேன். ஏயா ஆச்சு எப்ப பார்த்தாலும் கரிச்சி கொட்டிக்கிட்டு இருக்க? ஆமா, நான் கரிச்சி கொட்டுறேன். அத நீ பார்த்த? எப்ப பாரு அங்க இருந்து இங்க வந்து குசும்பு பேசுறதே உனக்கு வேலையா போச்சு. 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மருமகளை பத்தி குசும்பா பேசுறிய. குசும்பு தின்ன சோறு ஜீரணம் ஆவதுக்கு இப்படி குசும்பு பேசிட்டு அலையறீங்களா? ஏல, மரியாதை இல்லாம பேசிட்டு கிடக்காத. என்னதான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற, சரி போகுது, கழுத தொலைதுன்னு விட்டேன். அதுக்காக அந்த மைனியையோ இப்படிதான் பேசுவியா? ஓ வயசுக்கு தக்கன பேசி பழகு. ஓ, இவ பெரிய கழுத போதுன்னு விட்டாவோ. பேசுறது புறா குசும்பு. அத சொன்னா உனக்கு கோவம் அப்படியே பத்திட்டு வருதா? ஏல, ஓ ஆத்தா பேசாமையா இருக்கா? இந்த அவ வீடு தேடி பேரிக்கிய நீனும் ஓ ஆத்தாவும் சேர்ந்துக்கிட்டு அங்க போய் இல்லாத பேச்செல்லாம் பேசியிருப்பிய. ஓ மைனிக்காரியை இழுத்துட்டு போய் அத மாதிரி ஏதோ 2 வார்த்தை பேசணும். அதுக்கு பொறுக்காம வந்த உடனே இப்படி பேசுவியா? என்ன பிள்ளை நீ? ஆமா, நாங்க போய் குசும்பு பேசணும். நீ அத பார்த்த? எப்பா பாரு, இவளுக்கு என் மைனியை கடிச்சு கொட்டுறது வேலை, உனக்கு எங்க அம்மாவை கடிச்சு கொட்டுறது வேலை. வயசான காலத்துல நல்லா சாப்பிட்டோமா, நல்லா டிவி பார்த்தோமா, நல்லா ரெஸ்ட் எடுத்தோமான்னு இல்லாம ஊரு குசும்பு பூரா இழுக்கிறது. அங்க இருந்து 1.5 கிலோமீட்டருக்கு நடந்து வந்து இங்க குசும்பு பேச வந்திருக்கா. இவளுக்கு வேற வேலையே இல்ல. மைனி, இனிமே வரணும்னா நீங்க வாங்க. இந்த பையன் வயசு வித்தியாசம் இல்லாம என்ன பேச்சு பேசுதா? யாத்தா, இனி 1 நிமிஷம் இருந்தா என் மான கப்பல் ஏறிடும். நான் வாரேன். சாமி வழிய விடு, நான் போறேன். போங்க, வராதீங்க. இப்படி குசும்பு பேசி அந்த கிழவியை கெடுக்கிறதே நீங்க தான். அட பாவி பெயலே, வந்தவளை ஒரு காப்பி தண்ணி குடிக்க விட்டியா? என்ன பேச்சு பேசுறா? அவ வயசுக்கு என்ன மரியாதை கொடுக்கறியா? என்ன பழக்கம்? பள்ளிக்கூடத்துல போய் இததான் படிக்கிறியோ? உன் வாத்திச்சிட்ட சொல்லுதே, அப்புறம் இருக்கு உனக்கு. முதல்ல அத செய். ஸ்கூல்ல போய் சொல்லி பாரு, அப்பறம் தெரியும் உனக்கு. நீ பேசுற குசும்புக்கு நான் எம்புட்டோ மேலு. நல்ல வாயாடதான் கத்து வச்சிருக்கான் இந்த பொட்ட பையனோட சேர்ந்துக்கிட்டு. இப்படி வாயாடதுக்கு நல்லா படிச்சு வச்சிருக்கேன். வரட்டும் அவளுவோ நல்ல வாயை தைக்கிறனா இல்லையானே பாரு. ஆமா, வாயாடுதாவோ? நீ
ஒரு வார்த்தை பேச விட்டியா என்ன பாடுபடுத்தி எடுக்கிறேன். உன் அப்பட ஆத்தாலும் வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. நானும் சொல்றேன், வரட்டும் அப்புறம் வச்சுக்கிட்டு உனக்கு கச்சேரிய. நான் பேச்சு பேசுறான், 2 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்திருப்பாவோ, பேச விட்டானா? சரி போய் அப்ப வந்த உடனே எழுதிருவான். முதல்ல காப்பியை போட்டு கொடுப்போம்.